அன்பர்களே, இப்போ மேஷ ராசிக்கு மாசி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரை இருக்கு. இப்போ மேஷ ராசியில என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 3 மேஷ ராசியில வரும். சரி, ஓகே. இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா தனஸ்தானத்துல குருவும், முயற்சி ஸ்தானத்துல செவ்வாயும், சத்ரு ஸ்தானத்துல கேதுவும், லாபஸ்தானத்துல சூரியன், புதன், சனியும், அயனஸ்தானத்துல சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறாங்க. இந்த சந்திரன் இப்போ பஞ்சமஸ்தானத்துல 13ஆம் தேதி பிப்ரவரி 2025 இருப்பாரு. அப்புறம் எவ்ரி 2.25 நாட்களுக்கு ஒருக்க அவர் ராசியை கடந்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. புதன் மட்டும் இந்த மாதம் பயிற்சி ஆறாரு. அவர் 28 பிப்ரவரி 2025 கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆவார். சரி, ஓகே. இப்போ இந்த பலன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பலன் ரொம்ப விரிவா எடுக்கப்பட்டதுங்க. ராசிநாதனுடைய வலிமை, மற்ற கிரகங்களுடைய வலிமை, அப்புறம் கிரகங்களின் பார்வை, அப்புறம் கிரகங்களின் சேர்க்கை, அப்புறம் இந்த பாவ தொடர்புகள், அப்புறம் கிரகங்களுடைய ஆதிபத்தியம் வீடு, அப்புறம் ராசியுடைய தன்மை, அப்புறம் பாதகாதிபதியுடைய நிலை, யோகாதிபதியுடைய நிலை, வீடு கொடுத்தவனுடைய நிலை, சாரம் கொடுத்தவனுடைய நிலை, மற்றும் எந்த பாவம் அனுகூலமா இருக்கும், எந்த பாவம் பாதகம் செய்யும் அப்படிங்கிறது டீட்டெயிலா உங்களுக்கு எடுக்கப்பட்டது. இதை ஃபுல்லா சொல்லணும்னா வீடியோ லென்த் அதிகமாகும். அதனால நான் ஷார்ட்டா உங்களுக்கு பலன்களை சொல்றேன். இந்த பலன் மேஷராசிக்கு இந்த காலகட்டத்துல துல்லியமாவே இருக்கும். சரி, ஓகே. பலன்களை பார்ப்போம். முதல்ல மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. முதல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உத்தியோகத்துல நல்ல பெயர் கிடைக்கும். இந்த மாசம் வேலை இல்லாதவருக்கு புதிய வேலை கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் செய்பவருக்கு லாபம் அதிகரிக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. புகழ், கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கு விசாக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக விசா கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டிலேயே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அப்புறம் இடமாற்றம், வேலை மாற்றம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. அப்புறம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவார்கள். எதிரிகளை வெல்லுவீர்கள். அப்புறம் தூக்கம் நல்லா வரும். இளைய சகோதர சகோதரிகள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரலாம். அதனால விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் மாதத்துக்கு பிற்பாதியில சில பேருக்கு வீண் அலைச்சல்கள், பயணங்கள் அதிகரிக்கும். அப்புறம் காதல் செய்பவருக்கு காதல் வெற்றியாகும். சரி, இப்போ என்ன கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டம நாள் 20ஆம் தேதி பிப்ரவரி டு 22 பிப்ரவரி சந்திராஷ்டமம் வரும். அன்னைக்கு கவனமா இருக்கணும். அப்புறம் அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோம்னா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் பார்த்தோம்னா உங்களுக்கு 9. அப்புறம் பரிகாரம் என்னதுன்னா, அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். அப்புறம் இன்னொரு பரிகாரம் என்னதுன்னா, பசித்தவருக்கு உணவு வாங்கி கொடுங்கள். இந்த 2 பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி.